பொங்கல் பண்டிகை களை கட்டத் தொடங்கிவிட்டது. உலகம் முழுவதும் வாழும் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஏதோ ஒரு இனம் புரியாத அம்சத்தை இந்த பொங்கல் திருநாள் காட்டுகிறது. இந்த ஒரு அம்சம் நாம் தொலைத்துவிட்ட கிராமத்தை பற்றிய அனுபவமாக கூட இருக்கலாம். இதன் காரணமாக கூட பொங்கல் திருநாள் தற்போது கிராமங்களை விட நகர்ப்புறங்களில் அதிகம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் வசித்துக்கொண்டே கிராமங்களில் கிடைக்கும் அனுபவத்தை எப்படியும் பெற வேண்டும் என்ற ஏக்கம் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. கிராமப்புற அனுபவம் எப்படி இருக்கும்? நாம் எதை அனுபவிக்க விரும்புகிறோம்? இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் கிராமம் என்பது எதை குறிக்கிறது? எதை நோக்கி இந்திய கிராமங்கள் நகர்கிறது? பழமைவாதத்தையும் பிற்போக்குத்தனத்தையும் கொண்ட இரண்டை இடத்தை குறிக்கிறதா? அல்லது ஆர்கானிக் உணவு வகைகள், கட்டுமஸ்தான உடல், மண் சார்ந்த ஆடம்பரங்களற்ற வாழ்க்கை, ரம்மியமான வயல்வெளிகளை குறிக்கிறதா? அல்லது இந்த இரண்டையும் கடந்து மூன்றாவது அனுபவ வெளிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறதா? ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்து வரும் கிராமத்து மனிதனின் வாழ்வு அனுபவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கிராமங்கள் என்பது கடந்த கால நிகழ்வுகள் அல்ல, முடிந்து போன உண்மையும் இல்லை. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப யுகத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் செத்துப்போய் காலத்தின் புதைக்குழிக்குள் தள்ளப்படுவோம் இல்லை, எங்கேயும் தேய்ந்து தொலைந்து போகவும் இல்லை. கிராமங்கள் இங்கேதான் இருக்கின்றன, நம் கண் முன்னே தொடர்ந்து விரிந்து வருகிறது. இந்திய நாட்டில் 6,49,481 கிராமங்கள் உள்ளன. இங்கு 83 கோடிக்கும் அதிகமானோர் ஊரக பகுதிகளில்தான் வசித்து வருகின்றனர். இவையெல்லாம் வெறும் எண்கள் அல்ல. இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தருணத்தில் கூட திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு கிராமம் தனது சொந்த பொருளாதார அசைவு இயக்கங்களை மாற்றத் தொடங்கி இருக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏதோ ஒரு கிராமம் விவசாயத்தை கைவிட்டுவிட்டு வேறொரு பொருளாதார நடவடிக்கைகளை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கலாம். கள்ளக்குறிச்சியில் உள்ள ஏதோ ஒரு கிராமம் பெண்களுக்கான சுதந்திரங்களையும் உரிமைகளையும் பேசத் தொடங்கியிருக்கலாம். இன்னொரு கிராமம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவாதிக்கத் தொடங்கியிருக்கலாம். ஒவ்வொரு கிராமமும் வெவ்வேறானது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் அதற்கே உரிய வாசிப்பு விதிகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் புதுவிதமான நடனங்கள் அங்கே அரங்கேறிதான் வருகின்றன. தனக்கு விதிக்கப்பட்ட எல்லைக்கோடுகளை கிராமங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை. மாற்றங்களை தேடி சல்லி வேர்களைப் போல் படர்கிறது. மேல் கீழ் உறவு அங்கு தலைகீழாகி கொண்டே இருக்கிறது. சமூக மீறலுக்கான அதிகார அமைப்போடு முரண்படுவதற்கான வெளியாகவும் கிராமங்கள் உள்ளன. மனித வாழ்வு, மனம், உடல், சமூக உறவுகள், பாலரசியல், பொருளாதாரம் என இன்று நாம் பேசி வருவதையெல்லாம் தமிழ்நாட்டின் ஏதோ மூலையில் வாழ்ந்து வரும் கிராமத்து மனிதர்கள் ஏற்கனவே பேசியும் விவாதித்தும் தான் இருப்பார்கள். எந்த கிராமமும் அணு ஆயுதங்களை நேசிப்பதில்லை. உலகப் போருக்கு காரணமாகவும் அமையவில்லை. அதனின் எந்த நடவடிக்கைகளும் காலநிலை மாற்றத்தை உண்டு பண்ணவில்லை. பங்குச்சந்தை ஊழலுக்கு தொடர்பும் இல்லை. அதன் கலாச்சார வடிவங்கள் நம்மை ஏமாற்றுவதும் இல்லை. எழுத்துக்கு முந்தைய அவனின் வாய்மொழி வரலாறு, அவனுடைய மண் சார்ந்த வாழ்க்கை, கட்டியிருக்கும் கோவணம், அவன் பேசும் சூழல் அரசியல், உற்சாகமற்ற அவனின் கடவுள், தேய்ந்து அழுத்து போன அவனது அன்றாடம், அவன் கையில் எடுத்த மாற்று ஞாபகம், எதிர் பண்பாடுகளையெல்லாம் ஊர் நாட்டான், குருட்டு நம்பிக்கை, கோமாளித்தனம், அறியாமையின் இருண்ட குழிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுதான் எதிர்காலத்திற்கான அரசியல். கிராமத்து உலகின் அம்பேத்கரியம், மார்க்சியம், பெரியாரியம், சூழல் அரசியல், பாலரசியல் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் அரசியல். அந்த அரசியலை இனியாவது உயிர்ப்போடு பேசுவோமாக.